தேவனாகிய கர்த்தர் கொடுக்கவிருக்கிற நன்மைகளை நலமானவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய இருதயங்களை திறந்து தேவனுடைய வார்த்தையினராய் நம்மை ஆயத்தமாக்குவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கவும் எங்கள் மத்தியில் செயல்படத்தக்கதாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளுடைய தேவனாய் கர்த்தர் இடைபடவும், இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரவும், தேவனாய் கர்த்தரை மகிமைப்படவும் இயேசுடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்று சொல்லி தாவீது விசுவாசத்தோடு செய்கிற ஒரு பெரிய அறிக்கை. உன்னுடைய காருண்யம், உம்முடைய தயவு, உம்முடைய கம்பேஷன் என்னை என்ன செய்யணும், பெரியவன் ஆக்கும் என்று அவன் விசுவாசமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. பெரியவன் ஆக்கும், பெரியவன் ஆக்கினீர் சொல்ல என்ன சொன்னாரு, பெரியவன் ஆக்கும். இப்ப எது பெரியவனாக்கும் பிரதர்? தேவனுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்ப எப்படிப்பட்ட நிலையில இந்த வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டார், எந்த நிலையில அவருடைய அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு, அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன சொல்லுது பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டினுடைய வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஐயா, எப்ப பாடினார்? எல்லா சத்துருக்களையும் தேவன் அவரை விட்டு விலக்கின அந்த காலகட்டத்தில் பாடினார். அதுல சவுல் பெயர் குறிப்பாக குறிப்பிடப்படுகிறது. எல்லா சத்துருக்களையும் சவுளுடைய கைக்கும் தன்னை தேவன் விடுவித்த நாளிலே அவர் பாடினதான ஒரு சங்கீதம். அதுல ஒரு விசுவாசமாய் உரைக்கிற வார்த்தை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையா இருக்கு. அப்ப அந்த காருண்யம் பெரியவன் ஆக்குவதற்கு முன்பதாக ஒருவேளை கர்த்தர் எதனால அவனை பெரியவனாக்கினான், அந்த பகுதியிலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். ஒருவேளை அந்த சத்துருக்கள் அவனை நெருக்கி கொண்டிருக்கும் போது அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்? 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லப்படுகிற வார்த்தை. நெருக்கம் நெருக்கடிகள் வருகிற போது ஒருவேளை அவர் என்ன நினைத்திருப்பார் என்பது நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. அன்னைக்கு ஆண்டவர் நோக்கி தான் கூப்பிட்டார். நான் உன்கிட்ட கேட்டேனா, ஆண்டவரே நான் ராஜாவாகணும், நான் உன்னை கேட்டேனா நினைச்சல. நான் என் பாட்டுக்கு ஓரமா ஆடு மேய்ச்சிட்டு நிம்மதியா தான் என்ன பண்ணேன். இன்னைக்கு ஏதாவது புரியுதா நான் பேசுறது? நிறைய சந்தர்ப்பத்தில் சில ஆசீர்வாதத்தோடு நிம்மதியா போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்துக்கு நம்மை தகுதியாக்குவார். பெரியவனாக்கும்படி சில தீர்மானங்கள் என்ன செய்வாரு, கொண்டு வருவார். கொண்டு வரும்போது மக்களுடைய மனநிலை, உங்களுடைய மனநிலை, அநேகருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இப்ப இதெல்லாம் தேவையா, நான் கேட்டேனா என்ன செய்யும்? யோசிப்பீங்களா மாட்டீங்களா? தாவீதோட நிம்மதியாக தான் இருந்தார். அவர் எதுக்கு ராஜாவா எடுத்து ராஜாவா கொண்டு வந்து அப்புறம் அவருக்கு ஒரு பகைஞன் உருவாகி அந்த பகைவர்கள் அவரை விரட்டி நெருக்கி அவரை கொல்லும்படி வகை தேடி அப்படி ஓடிட்டு இருக்க வேண்டிய நிலை ஏன் வந்தது பிரதர்? நிம்மதியா அவர் இருந்திருப்பார் இல்லையா? நான் சொல்ற பாயிண்ட் தான் புரியுதா? ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு பிரஷர், அடுத்த கட்டத்தை வளர்ச்சிக்கு போகும்போது எல்லாருமே சந்திப்போம். கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க உயர்த்தப்படணும்னா சில நெருக்கடிகள் சந்திக்காம எங்க வர முடியாது, அந்த உயர்வான நிலைக்கு வர முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இதை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் தான் சொன்னார். அப்ப நெருக்கடி ஏன் வந்துச்சு பிரதர்? கர்த்தர் ஒரு உயர்வான ஸ்தானத்திற்கு அவனை தகுதிப்படுத்தும் போது, அவனை அபிஷேகிக்கும் போது அவனுக்கு சத்துருக்கள் என்ன செய்யறாங்க, உண்டாக்குறாங்க. கோலியாத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வருது, சத்துருக்களை எதிர்கொண்ட வேண்டிய நிலை வருது. அதுல வெற்றி கிடைச்சோன்னே பொறாமை கொண்டு பகைவர்கள் எழும்புறாங்க. சவுலுடைய பொறாமைக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது
10,000 சொல்லி பாடின பாடலுடைய எரிச்சல், அவனுக்குள்ள உண்டாகிற பொறாமை, துவக்கத்திலிருந்து அவனை பயக்க செய்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அப்படி ஈஸியா தாவீது அந்த ஸ்தானத்துக்கு வந்து உட்கார்ல. முதல்ல யாருக்குமே தெரியாம ஒரு அபிஷேகம் நடக்குது, அப்புறம் அது வெளிப்படையா வருது. வெளிப்படையா வந்த பிறகும் நேரா போய் சீட்ல உட்காந்துட்டாரா? இல்ல, சவுல் மரித்த உடனே ராஜா ஆயிட்டாரா தாவீது? 2 வருஷம் வேற ஒருத்தர் அந்த அரியணையில உட்கார்ந்தார். எங்க போட்டிருக்கு பிரதர்? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்துல சவுலுடைய மறைவுக்கு பின்னாடி 2 வருஷ கேப் அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுவதற்கு தாவீதுக்கு தேவைப்பட்டது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே தாவீதை ஏற்றுக்கொண்டது யூதா கோத்திரம் மட்டும்தான். மீதி அனைவருக்கும் 2 வருஷம் யார் இருக்கிறா? அந்த இஸ்போசேத் என்கிற சவுலுடைய பையன் தான் இருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டியவர் யார் கேட்டா யோனத்தான். ஆனா யோனத்தான் தாவீதுக்கு வழி கொடுத்தார். நீங்க நினைச்சிடக்கூடாது தாவீது மேல கொண்டிருந்த அன்பினால வழி கொடுத்தார். இல்ல, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்பதனால கர்த்தருடைய சித்தத்திற்கு நோக்கத்திற்கு இடம் கொடுத்து வழிவிட்டார். சவுலுக்கு பின்னாடி அவருடைய பையன் வந்து 2 வருஷம் உட்கார்றான். தாவீதனுடைய கரங்கள் வலுவடைய 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 மற்ற 11 கோத்திரத்தாரும் யாரு கீழே வர்றாங்க? 2 வருஷம் கேப்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு பைபிள் நமக்கு எலாபரேட்டா சொல்லல, ரொம்ப விவரிச்சு நமக்கு என்ன செய்யல, அது காண்பிக்கல. ஆனா 2 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் நடந்ததான காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சாதாரணமா ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை எடுத்து தேவனாய் கர்த்தர் விபதமாய் ராஜா வாக்கினார்னு பாடிட்டு போறது ஈஸி. அந்த பாதை ரொம்ப 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 கடினமானது. கர்த்தர் உங்களை பெரியவனாக்கும்படி தீர்மானித்து, உங்களை பெரியவளாக்க தீர்மானித்து ஒரு காரியத்தை நோக்கி நகர்த்தினார்னா அது அவ்வளவு கடினப்பட்டு தான் நீங்க அந்த ஸ்தானத்துக்கு என்ன செய்யணும் வர வேண்டி இருக்கும். அப்ப நம்ம இருக்கிறது போதாதான், நிம்மதியா இருக்கக்கூடாதான் நினைக்கிற எவனும் வாழ்க்கையில பெரியவன் ஆக மாட்டான். இருக்கிற வச்சு ஓட்டலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க. வாழ்க்கையில பெரியவன்ற ஸ்தானத்தை நினைக்கவே கூடாது. படிக்கிற பிள்ளை இருக்குன்னா 60 மார்க் போதாதா அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் வரும்போது 50 தான் நீ வாங்குவ. அந்த லாஸ்டா ரிசல்ட் வரும் இல்லையா, அப்ப 50 தான் கிடைக்கும். அப்ப போதாதான் கேட்க கூடாது. இருக்கிற நிலையை விட்டு தேவன் என்னை எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார்னு படிக்கிற பிள்ளை நினைக்கணும். தொழில் பண்ற பிள்ளையா இருந்துச்சுன்னா அது யோசிக்கணும். அடுத்த நிலை என்ன, அடுத்த நிலை என்ன, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம், அடுத்த உயர்வுக்கான வழி என்ன, அடுத்த பெரியவனாவதற்கான வழி என்ன. அந்த முயற்சி அவ்வளவு ஈஸியாலாம் கிட்டாது, அதுக்கு நிறைய பெரிய போராட்டம் இருக்கும். அப்படிதான் தாவீதை தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு பெரியவனாக்கினார். ஆனா அந்த தெரிந்து கொள்ளுதல் உண்டான உடனே சத்துருக்கள் பெருகிட்டாங்க. இன்னொரு காரியத்தை நீங்க உணரணும், நம்மை பகைக்கிற நம்ம மேல பொறாமை கொள்ற சத்துரு பெருகிட்டான்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய நோக்கம் நமக்குள்ள நிறைவேற போதுன்னு அர்த்தம். ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கும் சத்துருக்கெல்லாம் பெருகி ஊரை விட்டே போடான்னா வந்து நின்னாங்க எல்லாரும். எங்க ஊருனா ஒவ்வொரு துறவை தோண்ட தோண்ட வந்து என்னுடைய துறவுன்னா வாக்குவாதம் பண்ணினா ஏன் பிரதர் எல்லாம் பொறாமை எரிச்சல். அப்போ ஒரு மனுஷன் நம்ம மேல பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டான்னா, பொறாமப்படுற கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். தேவை திட்டங்களை நம்ம மேல நிறைவேற்ற துவங்கிட்டாருன்னு அர்த்தம். அது நமக்குள்ளே செயல்பட துவங்கிட்டுன்னு அர்த்தம். அப்ப தாவீதுக்குள்ள துவங்கினதுனாலதான் சத்துரு உண்டானாங்க. அப்ப அந்த நெருக்கம் வரும்போது தாவீது புலம்பல. நெருக்கம் வரும்போது என்ன செய்யல தாவீது புலம்பல. பெகின் வாசிங்க அந்த 6ஆம் வசனத்தை. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அந்த வார்த்தையை பாருங்க, அபயமிட்டேன்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. வேற வழியே இல்லாதவன் உயிர் தப்புவதற்காக எழுப்புகிற அபாய சத்தம் தான் என்னது அபயமிடுதல். வேற வழியே இல்லை, எங்கேயும் வழி இல்லை, எதுவும் வழி இல்லை, யாரும் உதவிக்கு இல்லை. எங்கேயாவது கடந்து ஒருவேளை ஒரு நிலச்சரிவுல மாட்டின ஒருத்தன், அந்த வீட்டுக்குள்ள அடியில மண்ணுக்குள்ள புதைஞ்ச ஒருத்தன் கடைசி ஒரு அபயம் விடுவான் தெரியுமா? யாரா இருக்கிறீங்களா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துவான் தெரியுமா? இங்க மனுஷன் யாராவது இருக்கீங்களான்னு கேட்பான். ஆனா அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். எப்ப பிரதர்? நெருக்கம், நெருக்கம், சத்துருக்கள் பெருகி நிற்கிற நெருக்கம். அப்ப நல்லா கவனிங்க,
கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவன் ஆக்கணும்னா நீங்க எல்லா பிரச்சனையிலும் எல்லா சூழ்நிலையிலும் யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். சத்துரு பெருகிட்டானேன்னு கவலைப்படக்கூடாது, அவன் பெருகிட்டே இருப்பான். இன்னைக்கு இருக்கிற நிலையை விட நீங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாலே அவனுக்கு என்ன உண்டாயிரும்? வைத்தறிச்சல் உண்டாயிரும், பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஊழியத்தில் நான் சொல்றேன், டிஜே சினர் மேல பொறாமப்படாத ஊழியக்காரங்க ரொம்ப கம்மி. அவ்வளவு பேர் பொறாமப்படுறவன் தான் இருந்தான். ஊழியத்தினுடைய துவக்க நாட்கள்ல அவர் கூட பல வருஷம் டிராவல் பண்ணதுனால எனக்கு தெரியும் எவ்வளவு பொறாமை, எவ்வளவு எரிச்சல். ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்ல பேசுறோம் நீங்க போட்டீங்கன்னா பின்னாடியே கமெண்ட் போடுவான், உனக்கு வெக்கமா இல்லையா நம்மள கேட்பான். அவர் என்னையா பாவம் பண்ணாரு, அப்படி என்னையா உனக்கு துரோகம் பண்ணாரு, உனக்கு பிரச்சனை என்ன? கோட்டு போடுறதும் பென்ஸ் கார்லயும் போறதும் தானே உனக்கு பிரச்சனை. அதான் அதோட காரியம். அப்ப நீங்க அடுத்த ஸ்டேஜ் வளர்றீங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, நீ சரியில்லை, நீ முதல்லயே இதை பண்ணிருக்கணும், அதை பண்ணிருக்கணும், அதை பண்ணியிருந்தா அது போயிருக்கலாம், இதை இப்படி பண்ணிருக்கலாம், நீ சோம்பேறி, நீ வீட்டுக்குள்ளே கிடக்கிறதுனாலதான் உனக்கு என்ன நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல, எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவான். எலும்பி வந்து அட்வைஸ் பண்ணுவான். ஓகே அப்படின்னு நம்ம அதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே ஆமா ஆமா ஆமான் இருக்கணும். ஒரு ஸ்டெப்பு மேல போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் உங்களை திருடன்ங்கிற பட்டத்தை என்ன செய்வான்? கொடுப்பான். திருடங்கிற பட்டத்தை கொடுப்பான். எங்கேயோ ஏமாத்தி தான் நீ கொண்டு வந்தாம்மா. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா, பெரியவனாக்க நினைச்சிட்டாருன்னா சத்துரு பெருகுவான். ஏன் பயக்கிறானே தெரியாத, ஆனா பகைஞர் பெருகிட்டே இருப்பாங்க, பகைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தேவன் நம்மை நடத்துகிற வழி. அப்ப நீங்க யாரை நோய் கூப்பிடணும் பிரதர்? புலம்பிட்டு இருக்கிற பிள்ளைகள் பெரியவனாக முடியாது. நான் ஏற்கனவே நிம்மதியா இருந்தேன் அதோட விட்டுருக்கலாம்னு கேட்கிற பிள்ளைகள் பெரியவனாக முடியாது இல்லையா? ஒரு பழைய வீட்டில் இருக்கிறீங்க பிரதர், வீடு பழசாயிடுச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை உடச்சி கட்டணும் இல்லை புதுசா கட்டணும் அல்லது மேலே ஒழுகுது. வேண்ட இங்க இருக்கிற ஒரு சகோதரோட சொன்னார், என்ன மேலே ஒழுகுதுன்னு, எப்படி ஆகல மேலே சீட்டு போடணும், சீட்டு போட்டுடலாமா இல்லை சைடில் சுவர் வச்சு மேலேயே கட்டிடலாமா, ஒரு நிரந்தரமா கட்டிடலாமா? ரைட், ஓகே கட்டிடுங்க, ஜோம் பண்ணிட்டு கட்டுங்கன்றோம். இப்போ அவர் அதுக்கு உண்டான பணத்தை ரெடி பண்றதுக்கு இங்கெல்லாம் அலையணும் இல்லையா? பிராக்டிக்கலா நான் சொல்றேங்க. அதுல நேரம் தண்ணி ஒழுகாத மாதிரி நல்ல தாரை தடை விட்டு மேல சீட்டை போட்டு விட்டுட்டா நிம்மதியா அவர் உட்காந்துக்கிடுவார். இனி இப்ப அவர் உடச்சி கெட்ட போனாரு என்ன செய்யணும்? அதை கடை வாங்கணும், அதுக்கு ஓடணும், அதுக்கு 4 பேரை பார்க்கணும், அப்புறம் அதுக்கு மேல அதை கட்டுறதுக்கான பெரிய போராட்டம் வரணும். அதை கட்ட ஆரம்பிச்சோன்னா பக்கத்து வீட்டுல இருந்து பிரச்சனை எழும்பும், அப்புறம் அதை சமாளிக்கணும். நிறைய காசு வச்சிருக்கிறான் போலம்பா, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியும். நிறைய வச்சிருக்கிறான் போலம்பா, அவர்கிட்ட போய் அப்புறம் என்ன செய்வான்? சண்டை போடுவான். சொந்த பந்தம்லாம் எழும்பும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் தந்தானன்னு ஒரு கூட்டம் எழும்பும். நீங்க தான் புரியுதா புரியலையா? அப்ப என்ன ஆகும் பிரதர்? நீங்க பெரியவன் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டணும்னு முடிவு பண்ணினா மட்டும்தான் பெரியவனாக முடியுது. நான் பிராக்டிக்கலா நான் சொல்ற காரியம். அப்ப இவன் பகைச்சிட்டான் பிரதர், அவன் பகைச்சிட்டான் பிரதர், அப்படியே இருந்து ஓட்டிருக்கலாம் போலன்னா வாழ்நாள் முழுக்க தேவ திட்டம் உனக்குள்ள நிறைவேறாது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக்குவது தேவனுடைய திட்டம். அப்படி எழும்போது எல்லாரும் எழும்புவாங்க. எழும்போது புலம்புகிறவன் பெரியவன் ஆக முடியாது. கர்த்தரை நோக்கி அபயம் எடுக்கிறவன் அழுதா கூட கர்த்தர்ட்ட போய் அழு, கத்திட்டு போய் அழு போட்டு ஒரு கதவை பூட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அழுதுன்னு ஏன் உன் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஏன்ட்டு அழுதா பிரச்சனை சால்வே ஆகாது. அதனால அங்க போய் கதவை பூட்டிட்டு உள்ள முட்டு போட்டு அழுமை. விளங்குதா இல்லையா? அவ டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், வேலை வரும்போது கர்த்தர் என்ன முழு நேரம் பணிக்கு விட்டாரு. சரி இப்ப வேலைக்கு போனோமா, போனா இவ்வளவு ரூபா வரும் அவ்வளவு வரும்னு கணக்கு இருக்கு இல்லையா? அப்ப என்கிட்ட சொல்லும் போது அவட்ட அதான் சொன்னேன், எப்பா முழு நேரம் பணி கர்த்தர் அழைச்சிட்டாரு, இப்ப நீ டீச்சர் ஆனாலும் 1 ரூபாய் யார் தான் வாங்க போறோம்? நான் தான் வாங்க போறேன். அப்ப இது வரும் அது வரும், ஃபியூச்சர்ல இந்த எல்லா பெனிஃபிட் இருக்கட்டு, அதுவும் நான் தான் வாங்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தேவை திட்டம், அந்த முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்தனுடைய காரியம் எனக்கு செட் ஆகாது 1. 2வது, நீ 8 மணி நேரம் வேலை பார்க்கறத விட 1 மணி நேரம் கதவை போட்டு ஜோமனு. அந்த 8 மணி நேரம் நீ வேலை பார்க்கறத விட தேவன் உன்னை பெரிய ஸ்தானத்தில் என்ன செய்வாரு? அதான் நான் அன்னைக்கு சொன்னது. அவ்வளோ வச்சுட்டு தான் சொல்றேன். எதுக்கு நீ 8 மணி நேரம் வேலை பார்க்கணும்? ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப நீ பேசாம கதவை போட்டிட்டு உள்ள ஒரு 1 மணி நேரம் ஜோம் பண்ணு. 8 மணி நேரத்துக்கு போல 1 ஹவர் கர்த்தருடைய பாதத்துல செலவு பண்ணு. கர்த்தர் அதை விட உன்னை பெரியவளா மாத்த போறாரு.
அப்படிதான் விட்டோம். அதையும் முழங்கால் கத்தரிடத்தில் அபயமிடுகிற பிள்ளைகள், கத்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் வாழ்நாள்ல பெரியவளா மாறுவாங்க. ஒண்ணு. இரண்டாவது பாருங்க, 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை குறித்து பேசிக்கிட்டே இருக்க. வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மூச்சு காத்து எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டது, எப்படி எதிரிகளை மேற்கொள்ளுகிறார் என்ற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தரை மேன்மைப்படுத்தி அவருடைய வல்லமை குறித்து பேசிக்கிட்டே வந்துட்டு சொல்றாரு, என் மீது பிரியமா இருந்தபடியினாலே தேவன் தப்புவித்தார். அப்ப நல்ல கவனிங்க, தேவனாய் கர்த்தர் அழகா சொல்ல, அவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர்களை தேவன் தப்பு வைக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த சர்டிபிகேட் என்ன புதிய ஏற்பாட்டுல? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவன். நல்ல விளங்கி கொள்ளுங்க. நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை நடந்துச்சுன்னா பிள்ளை மேல பாசம் ஜாஸ்தி ஆயிரும். மனைவி நடந்தா மனைவி மேல ஜாஸ்தி ஆயிரும். கணவர் நடந்துகிட்டாருன்னா கணவர் மேல மனைவி என்ன செய்வா? பாசம் காய்ப்பா. அந்த இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி முகத்தை பார்த்து, ரைட், ஓகே, இதுதான் யோசிக்கிறாரு அப்படிங்கிறத, யோசிக்கிறான் என்கிறத, அப்பா இப்படிதான் நினைக்கிறார் என்பதை, அம்மா இப்படிதான் நினைக்கிறாங்க என்பதை பிள்ளை புரிஞ்சுக்கிடணும். இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழுகிற வாழ்க்கை எங்க அப்பாவுக்கு தான் பிடிக்கும். தெரியணும்ல. இப்ப என் மகனுக்கு தெரியணும் இல்லையா? எதை வேணாலும் ஒத்துக்கிடுவாரு, அமைதியே போவாரு. கர்த்தரு, ஊழியம், சபை, ஆராதனை, நேரம், இதெல்லாம் நாண்டுகிட்டு தான் நிப்பாருன்னு தெரியணும் இல்லையா? இத்தனை மணிக்கு கிளம்புனா அத்தனை மணிக்கு கிளம்பணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிரும் தெரியும் இல்லையா? இந்த ஆள் அதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டாரியா? மற்றபடி ஜாலியா இருப்பாரு, பேசிக்கிட்டு இருப்பாரு, விளையாடிட்டு இருப்பாரு. ஊழியம் வந்தா சில சொல்லுவாங்க, அண்ணே வெளியே இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி இருக்கிறீங்க, அந்த ஸ்டேஜில் ஏறினாலே நீங்க வேற மாதிரி மாறிடுறீங்க அப்படிம்பாங்க. அப்போ அங்க வரைக்கும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறாரு, இங்க வந்தானா அது ஆண்டருடைய காரியத்தில் அவ்வளவு ஒரு தீவிரமா இருக்கணும்னு தேவன் விரும்புறார். அவருக்கு பிரியமானபடினாலே தேவன் என்னை தப்புவித்தார். அவருக்கு பிரியமான மகனா இருக்கிறதுனாலதான் அவனை செலக்ட் பண்ணார். எல்லாரும் சாமுவேல் உட்பட நல்ல சரீரத்துல திடகாத்திரமான ஆட்களை தான் தேடி உட்கார்ந்து இருந்தார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் இல்லையா? அண்ணன் மாதிரிலாம் வந்தாங்க, எல்லாம் ஜிம்பாடி, எல்லாம் சிக்ஸ் பேக்கோட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அரண்மனையில வேலை செய்யத்தக்கதான பெரிய ஆட்கள். யாரு? தாவீதோட ஆட்கள்லாம். நீங்க நம்ம பாஷையில சொல்லணும்னா எல்லாம் ரக்கட் பாய்ஸ். தாவீது வந்து சாக்லேட் பாய். அப்போ இவர் ரொம்ப பாம்போல இருக்கிற, சிவந்த மேனியா இருக்கிற அழகுள்ள ஒரு மகன், அப்படிதான் வசனம் சொல்லுது. அவர் தான் ரொம்ப என்ன பண்ணிருக்கு, ஆண்டருக்கு பிரியமாய் பிடித்ததுனால. ஏன்னா ஆண்டு இருதயத்தை பார்த்தேன்னு சொன்னார். ஒவ்வொருத்தன் வரும்போதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேப்பா, நான் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், தள்ளு, நீ முகத்தை பார்க்கிற, இவனை தள்ளு, இவனை தள்ளுன்னு சொல்லி கடைசியா குடும்பம் அழைத்து வராவிட்டாலும் இன்னொருத்தன் எங்கடான்னு கேட்டு அவனை கூட்டிட்டு வான்னு கேட்டு தேவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணார். அப்ப அந்த ஃபேமிலியில் இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கோ அப்பாவுக்கோ இவன் தான் ராஜாவாக தகுதியானவன் சொல்லி ஒரு பொருட்டாகவே அவனை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஆனா கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். அப்ப ஒன்று, நெருக்கம் வரும்போது தேவனை நோக்கி அபயமிட்டான், அப்ப தேவன் தப்புவித்தாரு. ரெண்டு, கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்ததுனால அவனை தப்புவித்தார். அப்போ ஒரு மனுஷன் விசாலமாக்கப்படுவதற்கு முன்னாடி சத்துருக்கள் சரி கட்டப்பட வேண்டியிருக்கு இல்லையா? நான் வாசித்த அந்த 35ஆம் வசனத்துல கூட என்ன சொன்னார் பாருங்க, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகம் எனக்கு என்ன பண்ணீர் தந்தீர். அந்த பாதுகாப்பு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, மூன்றாவது பாருங்க, நேரம் கருதி நான் வேகமா போக நான் விரும்புறேன். மூன்றாவது பாத்தீங்கன்னா, தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். இப்ப தாவீது சொல்றார், தன்னை பத்தி சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என கைகளினுடைய சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இது பெருமை இல்ல, இது பெருமையான வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளை குறிச்சு ஏதாவது பேசினாலே நம்ம என்ன நினைப்போம், கொஞ்சம் பெருமையா பேசுன மாதிரி இருக்கு, அப்படி நம்மளே அவாய்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம யார் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்னங்க தெரியுமா தெரியாதா? எப்போ நான் சொல்லுவேன், நம்ம யாருன்னு கர்த்தருக்கு தெரியும், ரெண்டாவது நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற ஃபேமிலி இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்ப இவனுக்கு தான் யார் என்பது நன்றாகவே தெரிகிறது. இப்ப நமக்கு ஆண்டவர் வீட்டை கொடுத்தாரு அப்படின்னா, ஆண்டவர் கிருபையா கொடுத்தாரு, நான் அதுக்கு பாத்திரம் இல்லை, அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓடுனதுல எனக்கு திருப்தி இல்லை, ஆனா ஆண்டவர் அதை பாக்குறாரு. ஆனா எனக்குள்ள நான் உண்மையாகவே ஓடி இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நான் எனக்கு ஏன் திருப்தி வரல அப்படி கேட்டீங்கன்னா, ஓடி இருக்கிறேன்னு தெரியும்,
ஆனா கர்த்தர் நினைக்கிற அளவு ஓடிட்டேனான்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்போ என்கிட்ட இந்த நல்ல பண்புலாம் இருக்குது அப்படி நான் நினைப்பது குற்றம் அல்ல. அந்த நல்ல பண்பை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவோடைய பண்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கிறோம், அது உண்மை. இந்த நல்ல பண்புகளை இயேசு கிறிஸ்துவோடைய பண்போடு ஒப்பிடும் போது பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இல்லை, ஒண்ணு இல்லை. ஆனா அந்த நல்ல கேரக்டர் எனக்குள்ள இருக்குன்னு தெரியும் இல்லையா? நான் சொல்ற பாயிண்ட் அதைத்தான் தாவீது என்ன சொல்றாரு. நீ என்ன நினைச்சிட கூடாதுன்னா ரொம்ப பெருமையா பேசுறான்னு நினைச்சிட கூடாது. சில நல்ல பண்புகள் ஆண்டவர் என்ன கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா வச்சிருக்கிறாரு, நான் உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன் அப்படி நான் நினைச்சேன்னா தப்பு கிடையாது. ஆனா அந்த உண்மையை கொண்டு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் எனக்கு என்ன ஆயிருது, அது ஒரு பொருட்டை என்ன முடியல. பட் ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா, என்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா. அப்படி அவரே சீர்தூக்கி பார்க்கிறார் லைனா. விளங்கி கொள்ளுங்க. அப்ப தேவன் உங்களை பெரியவன் ஆக்கணும்னா இந்த அதிகாரங்களின்படி இந்த கேரக்டர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது. அது அவரே தன்னுடைய காரியமாக பட்டியல் போடுறாரு. அப்ப நான் சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு தெரியல என்னுடைய குணம் என்னன்னு தெரியும், என்னுடைய மைனஸ் என்னன்னு தெரியும், என்னுடைய பிளஸ் என்னன்னு தெரியும், ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். விளங்குதா விளங்கலையா? என்னுடைய மைனஸ் என்ன என்ற ஒரு சகோதரர் கூட கேட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆமா பிரதர் இப்படி நடந்துச்சு, இதுக்கு நான் இப்படி பதில் சொன்னேன் என்ன. அவர் கேட்டார், இப்படியே சொல்லிட்டீங்களா, இப்படியே நேரில் சொல்லிட்டீங்களா? நான் ஆமா அப்படியே சொல்லிட்டேன். அப்ப அவருடைய முகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் இது சொல்லாம இருந்திருக்கலாம்லன்னு தோணுச்சு. அவர் நினைக்கிறது தோணுச்சு. அப்ப நம்ம சொல்லாம அவாய்ட் பண்ணிருக்கலாமா? ஒருவேளை பண்ணிருக்கலாம். அப்ப நம்ம மைனஸ் என்ன, நம்ம பிளஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோடதும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும் ஓரளவு. இப்ப இவனுடைய கேரக்டர் லைனா சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார், என் கைகள் சுத்தமான கைகள், எவனையும் வஞ்சிக்கல, எங்கிருந்து ஏமாத்தல. சுத்தமான கையினுடைய காரியம் என்ன? சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் பயன்படுத்தின கை. இதே அதிகாரத்தை அவன் சொன்னான், என் கையை கர்த்தர் யுத்தத்துக்கு என்ன பண்ணாரு, பயிற்றுவிக்கிறான்னு சொன்னான். இந்த கரம் நிறைய சத்துருக்களை சந்திச்சு வீழ்த்தினதுனாலேயே கர்த்தர் அவனை எனக்கு ஆலயம் கட்டக்கூடாதுன்னாரு தாவீது. நான் சில நேரம் யோசிப்பேன், பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து ஆண்டவர் நமக்குமே நீ எல்லாம் கட்டக்கூடாதுன்னு இருப்பாரு. புதிய ஏற்பாடு காலத்துக்கு வந்ததுனால சர்றான் கட்ட விட்டுருக்கிறாரு போல. தாவீதையே கட்ட வேண்டாருன்னா என்ன எப்படி விட்டுருப்பாரு அப்படிலாம் சில நேரம் உட்காந்து என்ன பண்ணிருக்கேன்னா யோசிச்சிருக்கிறேன். இவ்வளவு சர்ச்சை கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நான் யோசிச்சிருக்கிறேன். அப்ப அவன் சொல்ல என் கைகள் சுத்தம் உள்ளவைகன்னு ஏன் சொல்றான்னா, சத்துருக்கு விரோதமா கர்த்தர் பயன்படுத்தினார். பெலிஸ்தரை அழிப்பது சிம்சோனுடைய நோக்கமா இருந்தது. அப்ப நீ ஏன் பெலிஸ்தரை கொண்டேன்னு சிம்சோன் போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியல. அதான் நோக்கம், அதுதானே அழைச்சார், அதுக்கு தான் அழிச்சார். அதே தான் தாவீது கொடுக்கப்பட்டது. பெலிஸ்தரை அழிக்கிற ஒரு பெரிய நோக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இவன் அதுக்கு விரோதமா பயன்படுத்தப்பட்டான். இப்ப இவன் கை கரைப்பட்டுருச்சா பிரதர்? நான் சொன்னா இல்ல, சுத்தமான கைகள் எதை வச்சு சொல்றான்னா, யாரையும் ஏமாத்தல, யாரையும் வஞ்சிக்கல, யாருக்கு விரோதமாகவும் ரொம்ப தீவனையா நிச்சயம் என்னுடைய கரங்கள் செயல்படல என்பதான் அவன் சொல்றான். லஞ்சம் வாங்கல, இன்னைக்கு சொல்லணும்னா லஞ்சம் வாங்கல, திருட்டுத்தனம் பண்ணல, சொத்தை ஏமாத்தி என்ன செய்யல, எடுக்கல, இதெல்லாம் அந்த பட்டியல தான் வரும். என் கைகள் சுத்தம் உள்ளது, அண்ணன் தம்பி சொத்துக்களை ஏமாத்தல, போய் சொத்துக்காக சண்டை போட்டுட்டு என்ன செய்யல, நிக்கல, இதெல்லாம் அதுக்குள்ளதான் வரும். இது சகலமும் அதுக்குள்ளதான் வரும். அப்ப இதெல்லாம் வரும்போது என் கை சுத்தமான கைகள் அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்வார், ஐயா ரைட்டுப்பா, நான் உன்னை பெரியவனாக்குறேன், எவனோ உன்னை என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆக்க வேண்டியதில்லை, என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்குனார். அது கீழே பாருங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, வாசிக்கலாமா? இப்ப யாராவது ஒருவர் 21 இருந்து, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நல்லா கவனிங்க, தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணலன்னு சொல்லல, துரோகம் பண்ணலன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? அவர் மனவாளன், நான் மனவாட்டி. அவருக்கு விரோதமா நான் செய்யற எல்லா பாவமும் பாவ லிஸ்ட்ல வராது. எந்த லிஸ்ட்ல வரும்? துரோக லிஸ்ட்ல வரும். அதாவது எதெல்லாம் துரோக லிஸ்ட்ல வரும்? கணவருக்கு தெரியாம மனைவி செய்யற பாவம், மனைவிக்கு தெரியாம கணவர் செய்யற பாவம், அவர்களுக்கு செய்யற துரோகம், பிள்ளைகளை பெற்றோர் வஞ்சிப்பது, பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர் செய்யற பாவம், ஒரு பிள்ளைக்கு ஃபேவரா இன்னொரு பிள்ளைக்கு ஃபேவர் இல்லாம நடப்பது, யார் செய்யற பாவம்? அது எல்லாமே பிள்ளைகளுக்கு செய்யற துரோகம். சரி, தகப்பன் தாய் என்ன நல்லா வளர்த்தாங்க, என்ன கரெக்டா கொண்டு வந்தாங்க, ஒரு ஸ்டேஜ்ல நான் அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்றது பிள்ளைகள் யாருக்கு செய்யற துரோகம்?
பெற்றோருக்கு செய்யற இதெல்லாம் துரோக லிஸ்ட்ல வரும். நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கா சொல்றேன், பாவ லிஸ்ட்ல வராது. அவங்க என்ன பார்த்தாங்கயா, அவங்க எனக்குரிய இதெல்லாம் செஞ்சாங்கயா, அதுக்கு நான் கொஞ்சமாவது நன்றி உள்ளவனா இருக்கணும்யா, அதை நான் செய்யல அப்படின்னா துரோக லிஸ்ட்ல வரும். ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு பிரதர், அந்த நண்பர் எனக்காக எல்லாம் பண்ணாரு, எனக்காக அவ்வளவு உதவி செஞ்சாரு, எனக்காக எல்லாம் பண்ணாரு, ஆனா நான் அவருக்கு விரோதமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்னா நான் அது அவருக்கு செய்கிற பாவர துரோகம் வரும். ஏன்னா அவர் எனக்கு அவ்வளவு பண்ணியிருக்கிறார். அவர் பண்ணும்போது நான் அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன். விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது நான் யாருக்கு கடன் பட்டிருக்கிறேனோ அவருக்கு விரோதமா நான் என்ன செஞ்சாலும் பாவ லிஸ்ட் இல்ல, துரோக லிஸ்ட். புரியுதா இல்லையா? அப்ப எனக்கு அவர் அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, ஒரு செகண்ட்ல அப்படி தூக்கி போட முடியாது இல்லையா? என்னங்க இப்ப என்ன ஆகுது உலகத்துல, பிரச்சனை வந்த உடனே அதுக்கு முன்னாடி எவ்வளவு க்ளோஸா பழகி இருந்தாலும் அந்த சிங்கிள் அந்த செகண்ட் மூமெண்ட்ல அது என்ன பண்ணிருது, மறந்துடுது இல்ல. அவங்க கூட ஊர் சுத்தி இருப்போம், அவங்க கூட டூர் போயிருப்போம், அவங்க கூட ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம், அவங்க கூட அவ்வளவு அன்பா இருந்திருப்போம், பிறந்த நாள் திரும்ப நாளுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஈட்டு வந்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படி ஒரு செகண்ட்ல தூக்கி போடுறாங்க இல்லையா? அது எதையுமே நினைக்கல. சரி ஓகே, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிணக்கம் ஆயிடுச்சு, சண்டை ஆயிடுச்சு, இது எப்படி சரிப்படுத்துறதுன்னு யோசிக்கணும். நான் சொல்றதா உங்களுக்கு விளங்குதா? அப்ப அது என்ன ஆயிருது பிறகு, துரோகம் ஆயிருது. அந்த துரோகத்துல எவனோ ஒரு வஞ்சிக்கப்படுறான்னு அவனுக்கு கோபம் ஜாஸ்தி இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், எனக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு தம்பி வருவோம், அவங்க மனைவி திடீர்னு ரொம்ப சிக்காயிட்டாங்க. சிக்கான பிறகு பாத்தீங்க அப்படின்னா நானும் 2 பேரும் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ அவங்க அழுதாங்க, எனக்கு யாருமே பார்க்கல, என்னை யாருமே கவனிக்கல. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணிட்டேன். சரியா? இப்ப அடுத்த முறை நான் ஒரு பெயிண்டிங் வேலை இருக்குடா வாடான்னு கூப்பிட்டா அவன் உடனே எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு ஓடி வரணும்னு யாரும் நினைப்பேன். ஏன்னா நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன தோணும், அவனுக்கு எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு அவன் வந்து எனக்கு வேலை செய்யணும் தோணும். அடுத்த ஒரு வாரத்திலே கூப்பிடுறேன், அண்ணே ஒரு 15 நாள் வேற வெளியே வேலை இருக்குன்னா அது முடிச்ச பிறகு வரேன்னா. இப்ப எனக்கு என்ன வரும், கோவம் வருமா? நான் அந்த ஹெல்ப் பண்ணலன்னா கோவம் வருமா வராதா? வராது. நம்ம என்ன செய்வோம், அடுத்த பெயிண்டரை பார்ப்போம். இப்ப எனக்கு அவன் மேல கோவம் வரும், கண்டிப்பா வரும், ஏன்னா நான் மனுஷன் தானே. அப்ப சர்ரா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம்னு சொல்லி வேற ஆள் வச்சு நான் வேலையை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யும் போது நீங்க அவங்ககிட்ட உதவியெல்லாம் பெற்றுட்டு அவங்களுக்கு விரோதமா நீங்க துரோகம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் எல்லாம் துரோகம் பண்ணாத ஆட்கள் நான் நினைச்சிட கூடாது இல்லையா? அதனால நான் சொல்றேன், நீங்க துரோகம் பண்ணாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணாலும் சரி, பாதிக்கப்பட்டவருக்கு கோபம் ஜாஸ்தி வரும். அப்படிதான் நம்ம தேவனும். அவருக்கு விரோதமா துரோகம் பண்ணக்கூடாது. மனுஷங்கிட்ட கூட நம்ம உறவு எப்படி வேணா மாறிடலாம். அதுக்கே கூட கர்த்தர் கேள்வி கேட்கிறவரு, அவருக்கு விரோதமா நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? அப்ப தேவனாய் கர்த்தர் அவர் என்னெல்லாம் வழிகாட்டினாரோ அந்த வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அடுத்து அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எதுனாலும் நியாயமா நீதியா சரியானதான் யோசிக்கிற பேர் தான் முன்னாடி நிறுத்துறது. அப்புறம் அவருடைய பிரமாணங்களை தள்ளலன்னு சொல்லல. என்ன சொல்லல? தள்ளி போடவில்லைன்னாரு. தள்ளி விடலன்னா வேற அர்த்தம், தள்ளி போடலன்னா வேற அர்த்தம். விளங்குதா இல்லையா? தள்ளி போடலாம் என்ன அர்த்தம், நான் டிலே பண்ணலன்னு அர்த்தம். அவர் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், உடனடியா இம்மீடியட்டா நான் கீழ்ப்படிந்தேன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவருடைய பிரமாணங்களை நான் என்ன செய்யல, தள்ளி போடல, நான் டிலே பண்ணல, நான் என்ன பண்ண, இம்மீடியட்டா நான் கீழ்ப்படிஞ்சேன். ஒரு செகண்ட் கூட நான் என்ன செய்யல, நான் தாமதிக்கல. ஒருவேளை கர்த்தர் சொல்றாருன்னா அதை உடனடியா நிறைவேற்றணும். அது ஒண்ணுதான் எனக்கு தேவன் கொடுத்த காரியம். அதுல அசர்றதே கிடையாது. எனக்கு தேவன் ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்கிட்ட பேசுன முதல் காரியம், மற்ற வரங்கள் எல்லாம் ரெண்டாவது, எனக்கு கர்த்தர் அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தது. நான் ஊழியத்துக்குள்ள வரும்போது எனக்கு சொன்ன காரியம், உனக்கு நான் விசுவாச வரத்தை கொடுத்தேன்னாரு. அதான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. எடுக்கிற பயிற்சி எல்லாம் பல கோடி பெருசா தான் இருக்கும், பெரிய பெரிய வேலையா தான் இருக்கும். எப்படி பிரதர், அவர் சொல்லிட்டாரு, தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு, பார்த்துக்கிடுவார். இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய. அவர் ஒண்ணு சொன்னார்னா போய்கிட்டே இருக்கணும். எப்ப வழி திறக்கும், எப்ப பெரியவனாவும் அதெல்லாம் தேவையில்லை, அது வழியே போயிட்டே இருக்கணும். தள்ளி போடவில்லை. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி நான் காத்து கொண்டேன். என் துர்க்குணம்
எல்லாருக்குள்ளே இருக்கும், ஜென்மஸ்பாவம். நான் எப்போ சொல்லுவேன், ஆவியானவர் அந்த ரட்சிப்பின் மூலமாக உங்களை ஆளுகை செய்யறதுனால அந்த ஜென்மஸ்பாவத்தை உங்களுக்குள்ள அமுக்கி தான் வச்சிருப்பார். அது வெளியே எங்கேயும் போகாது. அது செயல்படாதபடி அமுக்கி வச்சிருப்பார். நீங்க கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலன்னா 1 வீக் கேப்ல 2 வீக் கேப்ல உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம் வெளியே வந்துடும். அது வெளிப்பட்டுரும், 100% வெளிப்படும். அது எனக்கு 0.001% கூட சந்தேகம் கிடையாது. அப்ப தேவன் சொல்ல, எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம், என் துர்க்குணம், அது என்ன பண்ண விலைக்கு நான் காத்துக்கிட்டேன். அவருக்கு முன்பதாக மன உண்மையா இருந்தேன். உண்மைங்கிறத தாண்டி மன உண்மை. மனதளவில் கூட நான் துரோகம் நினைக்கலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யாரு கூட பிரச்சனை வரும்போது அவங்க நமக்கு விரோதமா குற்றச்சாட்டுகள் அடுக்குவாங்க. அதுல ஒரு பாயிண்ட் கூட நம்ம நினைச்சு கூட என்ன பண்ணிருக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம். எதேச்சியா அங்கங்க நடந்த சில சம்பவங்களை அப்படி சேர்த்து கோர்வையாக்கி சொல்லுவாங்க. இது நீ பண்ண, அது நீ பண்ணன்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனதளவில கூட என்ன செய்யலன்னு அர்த்தம், நான் உனக்கு துரோகம் பண்ணலன்னு சொல்லுவல, அதான் சொல்ல மன உண்மை. மன உண்மை மனதளவில் கூட உண்மையா இருக்கணும். என்ன அர்த்தம்னா, என்னுடைய துர்க்கணத்தை நான் கொஞ்சம் அசை போட கூட கூடாதுன்னு அர்த்தம். பைபிள் வசனம் சொல்லுது, எந்த பாவத்தை நினைக்கிறோமோ அந்த பாவத்தில் விழுவோம். எந்த பாவத்தை நினைக்கிறோமோ அந்த பாவம் நமக்குள்ளே பெருகும். அப்படிதான் வசனம் சொல்லுது. எதை குறிச்சு நான் அதிகமா திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன்னா அதுக்குள்ள போயிருவேன். வர்ற ஆத்திரத்துக்கு ஒரு அறுவலை தூக்கிட்டு போய் 2 வெட்டு அப்படி சொன்னீங்கன்னா, அந்த நினைவு வந்த உடனே அதை நீங்க விட்டு கடந்து வந்தாதான் தப்புவீங்க. அது அப்படியே உள்ள ஒரு வாரம் டெவலப் பண்ணீங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டு வெட்டிட்டு நிற்பீங்க. அந்த மனது, அந்த நம்முடைய திங்கிங் அவ்வளவு ஒரு பெரிய பவர் இருக்கு. அதனாலதான் ஆண்டு சொன்ன மன உண்மையா இருந்து. அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க அடுத்தது. ஆகையால் கர்த்தர் என்னுடைய நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக, எகைன் அதை ரிப்பீட் பண்றார், நீதி, கைகளின் சுத்தம். அப்புறம் ஐக்கியல கர்த்தரை குறிச்சு ஒரு காரியத்தை சொல்றார், வாசிக்கலாம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமருக்கு நீர் உத்தமர், புனிதனுக்கு நீர் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராய் தோன்றுவீர். கர்த்தர் நமக்கு முன்னாடி எழுந்தருள்வார். எப்படி பிரதர்? நான் என்னுடைய கேரக்டர் என்னவோ அதன்படி அவர் இறங்குவார். நீ மாறுபடுகிறவனா இருந்தா அவரும் மாறுபடுவார். என்ன ஆண்டவரே சொன்னீங்க, ஏன் செய்யல அப்படின்னா, நீ மட்டும் சொன்னதை செஞ்சான்னு கேட்பார். நீ மாறுபட்டுட்ட, நான் என்ன பண்ணிட்டேன், நான் மாறுபட்டுட்டேன். நீ என்ற ஒரு காரியத்தை சொன்ன, நான் ஓகேன்னு அதை செய்யறேன்னு சொன்னேன். இப்ப நீ மாறிட்ட, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் மாறிட்டேன் பார். புனிதருக்கு புனிதராக, தயாளனுக்கு தயாள குணம் உள்ளவனாக, மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவராக தேவன் இருக்கிறார். அவருடைய 2வது கேரக்டர் சொல்றார். முதல்ல இந்த சங்கீதத்தினுடைய வல்லமைகளை பற்றி பேசுறாரு. இப்ப கர்த்தருடைய கேரக்டர் சொல்றார். நீங்க எப்படியோ அப்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி தோன்றுவார். நீ இரக்கமுள்ளவனா இருந்தா தேவனும் உனக்கு இரக்கமுள்ளவனா இருப்பார். நீ நிறைய பேருடைய பாவத்தை மன்னிச்சா தேவன் உன் பாவத்தையும் மன்னிப்பார். அப்படிதானே? அந்த ஜெபத்தோட மாடல், ஜெபம் அல்ல, ஜெபத்தோட மாடல், பரமல் இருக்கிற ஜெபம் சொல்ற அந்த ஜெபத்தோட மாடல் என்ன சொல்லுது? நான் அவர்களுக்கு மன்னித்தது போல. அப்படிதானே? நம்ம மன்னிச்சா அவரும் மன்னிப்பார். ஆண்டதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்தார். சேம் குற்றம் இவன் மன்னிக்கல, கழுத்தை பிடிச்சி கடனாளிட்ட என்ன பண்ணா கேட்டான். இப்ப என்கிட்ட வந்து மன்னிக்க சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டார் இல்லையா? அப்ப நீங்க மன்னிக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மற்றவங்க குற்றத்தை என்ன செய்யணும்? சில நேரத்தில் பாருங்களேன், வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளையே மன்னிக்கிறது இல்லை, கணவரை மன்னிக்கிறது இல்லை, மனைவியை மன்னிக்கிறது இல்லை, பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்லை, பெற்றோரை மன்னிக்கிறது இல்லை. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எப்படி? சத்துருவை மன்னிங்கன்னா எங்கிருந்து மன்னிப்போம்? இது நம்மளால மாற்றவே முடியாது. நம்ம கட்டினது இல்லை குடும்பம் இல்லையா? அவர் தான் கட்டமைச்சார். பிள்ளைங்க எப்படி இருக்கணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? ஆனா பெண்ணா நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? அது சோப்பா இருக்கணுமா கருப்பா இருக்கணுமா நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒண்ணுமே தீர்மானிக்க முடியாது. அந்த பிள்ளை என்ன படிக்கணும் யார் தீர்மானிக்கிறது? மருமக யாரு, மருமக யாரு, யார் தீர்மானிக்க முடியும்? அப்ப அவர் தான் கட்டமைச்சார். அப்ப அவர் கட்டமைச்சு வச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு ஒரு தீர்மானத்தை வைக்கிறார் இல்லையா? அந்த மாறாதுன்னு சொன்னதுலயே நீங்க மன்னிக்க முடியலன்னா சத்துரு எப்படி மன்னிப்பீங்க? அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி கர்த்தர் உங்களுக்கு தோன்றுவார். அது கீழே சொல்ல பாருங்க, இன்னும் தேவரை சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேற்றுமையான கண்களை என்ன செய்வீர்? தாழ்த்துவீர். ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்றார்,
ஐயா மேட்டுமையான கண்ணை என்ன செய்றார்? தாழ்த்துகிறார். இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள். எப்பவுமே வாழ்க்கையில பெருமையா இருக்கக்கூடாது. பெருமை எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க பிரதர்? உடுக்கிற உடைய வச்சல. உடுக்கிறது டீசெண்டா உடுக்கணும், நல்லா உடுக்கணும். கத்துறது விரும்புற கட்டுதானே? என்னங்க, ஒரு நல்ல ஸ்வீட், சூப்பரான ஸ்வீட் ஒரு கோணி பையில சுத்தி சாப்பிடுங்கன்னு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஏதாவது புரியுதா? அருமையான ஸ்வீட்டு, ஃப்ரெஷ்ஷா இருக்குது, பழசெல்லாம் கிடையாது. ஆனா கோணி பையில சுத்தி கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க இல்லையா? ஏன் சாப்பிட மாட்டோம்? நல்லது தானே. அது பேக் பண்ணிருக்கிற பேக்கிங் ரொம்ப முக்கியமானது. நல்ல கவனிங்க. எதுக்கு பிரதர்? அது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப தேவன் பிரதர் பெருமை உள்ளவன் யார சொல்றாரு பிரதர்? பைபிள் படி யாருக்கு எல்லாருக்கிட்டையும் சமமா பழக தெரியலையோ அவன் தான் பெருமை உள்ளவன். மத்திய 18 சொல்லுது. எல்லாத்தையும் அன்பை பழக தெரியணும் இல்லையா? நீ பென்ஸ் கார்ல வேணா போங்க, ஆடியில வேணா போங்க, எதுல வேணா போங்க. ஆனா இறங்குற இடத்துல இல்லாட்டி பழக தெரியணும் இல்லையா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், நான் போய் இறங்குற காரை வச்சு எனக்கு மரியாதை கிடையாது, உடுத்தி இருக்கிற உடைய வச்சு மரியாதை கிடையாது, நான் பழகுற வேத்தை வச்சா மரியாதை. ஓ அந்த பையனா அந்த பொண்ணா, எல்லாத்தையும் அன்பா இருப்பாங்க, வந்து விசாரிப்பாங்க. அதான உலகம் தேடுது. என்னங்க, ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் 10 நிமிஷம் பேசிங்கன்னா மனம் திறந்து பேசுவார். ராமேஸ்வரம் பேந்த போன மாசம் செக்யூரிட்டி பேசிட்டு இருந்தேன். அவர் மனம் திறந்து என் பிள்ளைங்க யாரு, பேர பிள்ளைங்க யாரு, நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் ஏன் இந்த செக்யூரிட்டி லெவல்ல இருக்கிறேன், சம்பாதிச்சதெல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்னு மனம் திறந்து பேசாதே கிடையாது. அப்ப உலகம் தேடிட்டே தான் இருக்கு. என்னங்க, ரெஸ்ட் ரூம்ல கழுவிட்டு இருக்கிறவன்ட்ட நான் ரெகுலரா போற ஹோட்டல்ல அங்க போய் ஒரு 10 நிமிஷம் பேசி கத்தர் ஒன்று ஆசிர்வதிப்பான்னு கையில் ஒரு காசை கொடுத்துட்டு வரும்போது அடுத்த முறை போனா தேடி ஓடி வரான். அண்ணா என்ன ரொம்ப நாளா பார்க்க முடியலன்னான்றான். ஏன் சொன்னா அவனுக்கு அதே மாதிரி நிறைய பேர் 5 பேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஆனா யாரும் அவன்கிட்ட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. அவன் தோல்ல போய் கை போட்டிருக்க மாட்டாங்க. நான் தோல்ல கை போட்டு தான் பேசுவேன். ஐயா அவன் கழுவிட்டு இருக்கான், அங்க அவன் கழுவுனா என்ன, அவன் தோல்ல கை போட்டு தான் பேசுவேன். இப்ப அவன் ஏன் என்ன தேடுறான் பிரதர், என்ன பார்த்தோன்னே ஏன் அங்கிருந்து ஓடி வரான் பிரதர் அப்படின்னா, அவனுக்கு 5 பேர்த்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவன்கிட்ட அன்பா பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க. பெருமை மேட்டுமையான கண்ணோன்னு நீங்க என்ன பண்ணிட கூடாதுன்னா, வசதியா இருக்கிறவன், பணம் வச்சிருக்கிறவன், நல்லா உடுத்தி இருக்கிறவன் அப்படி போயிடக்கூடாது. உண்மையாகவே பழக தெரியாதவனுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். அது ஜாதி பெருமையோ அல்லது ஏதாவது பண பெருமையோ அழகுன்ற பெருமையோ படிச்சவன்ற பெருமையோ இதெல்லாம் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம். கத்தரை தாழ்த்துறாருன்னு வசனம் சொல்லுது. ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப தேவனாய் கத்தர் அழகா தெளிவா நம்மகிட்ட போதிக்கிறது என்னன்னா, ஐயா ஒன்று, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஆண்டவரை கூப்பிடு. நெருக்கமே உன்னை பெரியவன் ஆக்குவதற்காக தேவன் உனக்கு ஏற்படுத்தினதுதான். நீ பெரியவன் ஆகும் போது சத்துருக்கள் எழும்புவாங்க. 2 என்ன சொன்னேன் மறந்துட்டீங்களா? பிரியமாய், தேவனுக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை. 3, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கேரக்டர்களை கொஞ்சம் என்ன செய்யணும், அலசி ஆராய்ந்து பார்க்கணும். அதுல நமக்கே நல்லதாய் தோன்றவைகள்ல நான் இன்னும் வளரணும். எனக்கே தெரியும், எங்கிட்ட கேட்ட சொல்லுவானே உங்க ஆசீர்வாதத்தினுடைய காரணம் என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபிக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. கர்த்தர் சொன்னா செய்வேன், அவர் சொன்ன உடனே கீழ்ப்படிவேன். 2வது உண்மையுள்ள காரியமா என்ன நான் காத்துக்கிடுறேன். யாரையும் நான் என்ன செய்யல, வஞ்சிக்கல. ஒரு நாளும் பணத்துக்காக ஊழியத்தை தேடி என்ன செஞ்சதே இல்லை, வாழ்க்கையில போனதே இல்லை. இன்னைக்கு அந்த பக்கம் போறோம், அந்த அக்காவை பார்த்தா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும், திட்டம் போட்டதே இல்லை என் லைஃப்ல. நல்ல கவனிங்க. இதெல்லாம் என்னுடைய நல்ல குணங்கள் அப்படின்னா அதெல்லாம் வரும். யாராவது உதவின்னு வந்தா முடிஞ்ச அளவு அதுகளுக்காக என்ன செய்யறோம், சரீர பிரகாரமா உதவி செய்யறோம், எல்லா விதத்திலும் உதவி செய்யறோம். இதெல்லாம் என்னுடைய கேரக்டர். சிலது யோசிக்கலாம்னு வைங்களேன், அதுல எனக்கு எதெல்லாம் நல்லதா படுதோ அதுல நான் வளரணும், எதெல்லாம் தீயவையா படுதோ அதை விட்டு நான் விலகணும். அப்ப அவரை அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். சொல்லிட்டு தான் கடைசியா சொன்னாரு, உங்களுடைய காருண்யம் என்ன செய்யும், பெரியவனாக்கும். அப்ப தேவன் நம்மை பெரியவனாக்கும் திட்டத்தோட இருந்தாலே, எகைன் நான் சொல்றேன், சத்துருக்கள் யாராலும் இருப்பாங்க, பயக்கிறவங்க இருப்பாங்க, நக்கல் பண்றவங்க இருப்பாங்க, ஏளனமா கேட்பாங்க, இன்னும் கல்யாணம் ஆவலியாக்கும் அப்படிம்பாங்க. உன் பொண்ணு கல்யாணம் பண்ற ஐடியா வச்சிருக்கிறியா இல்லையான்னு கேட்பாங்க. அது பொண்ணு வேலைக்கு போயிட்டா கண்டிப்பா கேட்பாங்க,
அதிலே காலத்தை ஓட்டலான்னு பிளான் பண்ணிட்டலான்னு கேட்பாங்க. என்ன வேணா கேட்பாங்க, எது வேணா கேட்பாங்க. உலகம் என்ன வேணா கேட்கும். அவன் கேட்கிறானால என்ன அர்த்தம்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். அப்ப தேவனுடைய காருண்யம் என்ன செய்ய போது? பெரியவளாக மாற்ற போகிறது. ஜெபிக்கலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், தேவனுடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கரத்துல நம்மை அர்ப்பணம் பண்ணி சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். நம்புகிறேன்ப்பா, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, தகப்பனேன்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் வல்ல பிதாவே, நேச கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். நெருக்கத்தில் இருந்த தாவீதை தேவனாய் கர்த்தர் எடுத்து அவன் மீது தயவு பாராட்டி, ஆண்டவரே அவன் விசுவாசத்தோடு உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லத்தக்க நிலையில உயர்த்தின தகப்பன். அவனை கேளாமலே அவனை பெரியவன் ஆக்கும்படி திட்டம் வைத்திருந்த இந்த ஆண்டவர் இன்னைக்கு உடைய சமூகத்தில் வந்திருந்திருக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளோடு நீர் இடைபடுகிற காரியம் அதுதான். ஐயா, என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட உயர்வு, அடுத்த கட்ட மேன்மையை நோக்கி நீ நகரணும். தேவனுடைய காருண்யம் உனக்கு அவசியமானது. அதுதான் உன்னை உயர்த்தும், அதுதான் உன்னை உயர்த்தி மகிழும். தேவன் அந்த திட்டத்தோடு உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, தேவனுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை உயர்த்த உயர்த்த உலகத்தில் சத்துருக்கள் பெருகிட்டே இருப்பாங்க. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் சகல சத்துருக்களையும் அவர் மடங்கடிக்கிற தேவனாய் கூடவே இருப்பார். அடுத்தடுத்த நிலையில நீ உயரும் போது உன்னை கேவலப்படுத்தும் எண்ணத்தோட ஒருத்தன் வருவான், உன்னை அசிங்கப்படுத்தும் எண்ணத்தோட வருவான். ஏதாவது ஒரு காரியத்தை பேசுவான், பழைய காரியத்தை பேசுவான். அவனுடைய வைத்தறிச்சல் ஆசீர்வாதத்தை கண்டவன் படுகிற பொறாமை சில காரியத்தெல்லாம் பேச வைக்கும். ஆனா கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற திட்டம் மாறாதது. தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற அழைப்பு மாறாதது. கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற கிருபா வரங்கள் மாறாதது. அதை நோக்கிதான் தேவன் உங்களை நிச்சயமாய் நகர்த்துவார். கர்த்தருடைய திட்டத்துல உங்களை பெரியவன் ஆக்க வேண்டும் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை நீங்க உறுதியாய் நம்பணும், விசுவாசிக்கணும். தாவீது மாதிரி சொல்லணும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்படியே எங்கள் பிள்ளைகளை ஆக்கும்பா. பெரியவர்களாய் மாற்றோம், உயர்ந்தவர்களாய் மாற்றோம், பெறுகிறவர்களாய் மாற்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அந்த ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டு சொல்லி மனதார இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். தேவனீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு குணத்தியமாய் நிலைத்திருப்பதாக.